ஹாய், குட் ஈவினிங். நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய சப்போர்ட்ஸ், நிறைய விஷயங்கள், ஃபோன் கால் என்னால் அட்டன் பண்ண முடியல தான். ஏன்னா நம்ம குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது சில ஃபோன் கால்ஸ் எடுக்க முடியாது. பட் திருப்பி கூப்பிடணும்னு நினைப்பேன். அது ஒரு சில விஷயங்களில் மறந்துடுவேன். அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஒரு சில விஷயங்கள் குழந்தைங்க கூட ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூப்பிடும்போது என்னால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன். பேரண்ட்ஸோட அவேர்னஸ். இது வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும், வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் உள்ள ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எனக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்துட்டு, மேடம் நீங்கள் அருணாங்களா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னா. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 12th படிக்கிறா. சொல்லுடா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு பயமாக இருக்குது, உங்களை நம்பி நான் பேசலாமா? ஃபோன் பண்ணிட்டேன். என் மேலே இருக்கிற தைரியத்தில் தானே ஃபோன் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தானே ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அவங்க இந்த ஊரே கிடையாது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. கூப்பிடு, பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அழுக ஆரம்பித்தாங்க. ஏன்டா அழுகிற, என்ன ப்ராப்ளம் சொல்லு, படிக்க முடியலையா? ஏன்னா 12th படிக்கிறாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் வரலாம், எது வேணாலும் வரலாம். உன்னால் படிக்க முடியலையா, இல்லை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலையா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டேன். இல்லைங்க மேடம், எனக்கு வீட்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. வீட்டில் ப்ராப்ளமா, என்ன பிரச்சனை, ஃபீஸ் கட்ட மாட்டேன்றாங்களா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை மேடம் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே பண்ணிடுறாங்க, எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணிடுறாங்க. பட் என் விஷயங்களை எப்படி நான் ஷேர் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. சொல்லுங்கள் அப்படின்னா. இல்லை, எனக்கு என்னோட அண்ணாமனாலேயே எனக்கு சில தொந்தரவுகள் இருக்குது, ஃபிசிக்கலாக நிறைய தொந்தரவுகள் இருக்குது. ஸோ அதை நான் என்னால் சொல்லவும் முடியல, என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ணி முடியல. இதனால் வந்து நான் ஸ்கூலில் போய் படிக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்ல முடியல, டீச்சர்ஸ்கிட்ட சொல்ல முடியல. மென்டலி நான் ரொம்ப எஃபெக்ட் ஆகுறேன். இத்தனைக்கும் நல்லா படிக்கிற பொண்ணு. 10th வந்து எவ்வளோ மார்க்கடா எடுத்தேன்னா 485 எடுத்தாங்களா, நல்ல மார்க்கு. இப்போது ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல மேம், எனக்கு மெடிக்கலில் போகணுன்னு ஆசை, பட் இந்த தொந்தரவுனால என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல மேம் அப்படின்னாங்க. ஏன் அம்மாட்ட சொல்லலைன்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லை அவங்களுக்கு அண்ணன்னா ரொம்ப இஷ்டம், அண்ணன் என்ன சொல்கிறானோ அதை தான் கேட்பாங்க. ஸோ நான் போய் சொன்னால் அதை கேட்பாங்களான்னு எனக்கு தெரியலங்க மேம், இதனால் பெரிய பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அண்ணன் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்காங்க, அண்ணன் தான் அவங்களுக்கு உசுறு, என்னை விட அவங்க அண்ணன் மேலே தான், பையன்றதுனால ஒரு பங்கு மேலேயே பார்ப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு பயமாக இருக்குங்க மேம். சரி, ஏன் டீச்சர்ஸ்கிட்ட சொல்ல? இல்லை மேம், எப்படின்னாலும் அம்மா அப்பாட்ட சொல்லிடுவாங்க. ஸோ என்னை திருப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களான்னு தெரியல, அதனால நான் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது தான் அவங்க வீடியோ வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஊருக்காரவங்க கிடையாது, அவங்களும் சொல்கிறாங்க பாருங்க, நம்ம ஊருக்காரவங்க கிடையாது, வெளியூர்காரங்க. ஸோ சொல்லு, உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் மேம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக நான் ஒரு பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சோகமாக வரா, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு மிட்டமில் மார்க் வந்து ஒரு 85 எடுக்கிறா, செகண்டில் வந்து ஒரு 80 வர்றா, 5 மார்க் தானே கம்மியாக இருக்கான்னு விடாதீங்க. என்ன ப்ராப்ளம்னு உட்காந்து கேளுங்க. சொல்ல முடியாத சில மன அழுத்தங்கள் அவங்களுக்குள்ள நிறையா இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணி, ஒரு அம்மா அப்பாவாக இருந்து நீங்கள் ஷேர் பண்ணாதான் அவன் என்ன ஃபீல் பண்ணுறானே தோணும். இப்படி நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணும்போது, நீங்கள் ரொம்ப ஷேர் பண்ணுறீங்க, நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, நிறைய அவ கூட மிங்கிள் ஆகுறீங்க அப்படின்ற போது வீட்டில் இருக்கிற ஒரு பசங்களும் அவங்க மேலே பயம் இருக்கும். ஓகே, நம்ம டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும், தலைக்கு மேலே வளர்ந்துட்டா நம்ம தொட்டு கூட பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இதுக்காக தான், ஹார்மோன்ஸ்க்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறது. நான் என் குழந்தைங்ககிட்டையும் சொல்கிறேன், அம்மா அப்பாவை நம்புங்க. அம்மா வந்து பசங்க மேலே நான் ஒவ்வொரு நம்பிக்கை வைக்கிறது தான், ஓகே, ஒரு பாசம் இருக்கிறது தான். ஆனால் அதையும் தாண்டி உங்கள் மேலேயும் பாசங்கள் இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ண முடியலன்னா கூட டீச்சர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உடனே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது எந்த வழியில் உங்களை வந்து ரெக்கவரி பண்ணி வெளியில் கொண்டு வரணுமோ அந்த வழியில் ரெக்கவரி பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு தான் என்னோட கொஷின்ஸ். நீங்களே உங்கள் லைஃபை கெடுத்துக்காதீங்க. நீங்களே நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதை எப்படி ஃபேஸ் பண்ண தெரியாது அப்படின்றது மாதிரி நீங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணி நீங்களே போய்க்காதீங்க. வீட்டில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, வெளியில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரும் உறுதுணையாக போக மாட்டாங்க. ஒரு சில பர்சன் போகலாம், அதுக்கு நீங்கள் டீச்சர்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்குரிய சப்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தைரியமாக அப்போ தான் பொண்ணுட்டு சொன்னேன். அவங்க அம்மா நம்பரை வாங்கி திருப்பி அவங்க அம்மா கிட்ட நான் பேசினேன். பேசும்போது மேம் அவங்க அழுதுக ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் சத்தியமாக எனக்கு இந்த விஷயங்கள் தெரியாது, கண்டிப்பாக அது என்னன்றதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் விஷயம். நீங்களாம் அம்மா மேலே, அம்மாவுக்கு நம்ம மேலே பாசம் இல்லை, அண்ணன் மேலே தான் பசங்க மேலே தான் அதிகமாக இருக்குன்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் அந்த தாட்டை விட்டு வெளியில் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அம்மா எல்லாத்துக்கும் அம்மா தான் அப்படின்ற ஒரு உறவை வந்து நீங்களே வந்து கொச்சப்படுத்திக்காதீங்க, இது பண்ணாதீங்க. உங்களுக்கு பார்க்கும் போது அவங்கள மேல தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது அம்மாமார்களுக்கும் சொல்லிக்கிறேன், ரெண்டையுமே ஒரே மாதிரி பாருங்க. என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கே அவங்க பயப்படுறாங்க. இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். இவளா ஒரு இமேஜினேஷன் பண்ணி இப்ப என்கிட்ட சொல்லாம அவங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணி அவங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போய் வேற தாட்லாம் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த சான்சஸை கொண்டு போய் விடாதீங்க. பேரண்டா சரி, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றேன், தைரியமா இருங்க. பெண் குழந்தைகள் எப்பவுமே நம்ம தைரியமா தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு கோழை மனப்பான்மையில இருக்கக்கூடாது. நம்ம இன்றைய தலைமுறையில பாத்தீங்கன்னா எத்தனையோ லேடிஸ் எத்தனையோ விஷயங்களை ஜெயிச்சு வின் பண்ணி தனிப்பட்ட முறையில தனிமையில இருந்து வெளியில வர்றாங்க. அவங்களெல்லாம் நீங்க பார்த்தா உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு கோழையான ஒரு எண்ணங்கள் வருதுன்னு எனக்கு தெரியல. இந்த தாட் வரக்கூடாது. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தான். இதில் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.